8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னைக்கு நாம் வரலாறுல அழகு 6 இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இப்போ இந்தியாவில் தொழில்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சி நாம் நினைக்கிறோம். அதாவது பண்டை காலம் தொட்டு, அதாவது என்ன சொல்கிறோம், பழங்காலத்தில், அதாவது நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடி, இப்போ கிரேக்க நாகரிகம், ஆரிய நாகரிகம், சிந்து சமய நாகரிகம், இந்த மாதிரி நாகரிகங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் என்ன செஞ்சிருக்கு, தொழில்கள் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் நம்ம இந்திய தொழில்களுக்கு உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கு, பேர் இருந்திருக்கு. அதில் முக்கியமானது ஆரம்ப காலத்தில் பார்த்தா கைவினை தொழில்கள் தான். விவசாயமும் ஒரு பக்கம் என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்துருக்கு. விவசாயத்தோட இந்திய கைவினை தொழில்களுக்கு உலகத்தில் ரொம்ப கேரண்டி இருந்திருக்கு. இந்த இந்தியாவில் தொழில்கள் வளர்ச்சியை பற்றி இந்த பாடத்தில் என்ன கொஞ்சம் பார்ப்போம். அந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்தியாவின் பாரம்பரிய கைவினை தொழில்கள் பற்றி நம்ம இந்தியாவில் பாரம்பரியமாக கைவினை தொழில்கள் நிறையா இருந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து என்னது, இந்திய தொழிலகங்கள் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம். எதனால் இந்திய தொழிலகங்கள் வீழ்ச்சி அடைஞ்சி, அடுத்து நவீன தொழிலகங்கள் தொடக்கத்தை புரிந்து, நவீன தொழிலகங்கள் இந்தியாவில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சி, எப்படி உருவாகிச்சு, அதை தெரிஞ்சுக்க போகிறோம். 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக நம்ம தொழில்களை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி பண்ணுறோம். அது இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியில் பல்வேறு கட்டங்களை நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள போகிறோம். இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். தலைப்பு என்னது, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. தொழிலகங்கள்னா தொழிற்சாலைகள். நம்ம இந்தியாவை பார்த்தோம்னா, நம்ம மனித நாகரிகம், மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே இந்தியாவில் நாகரிகம் சொல்கிறது, இந்த சிந்து சமய நாகரிகம் முத தோன்ற நாகரிகம் சொல்கிறோம். மனிதன் இந்தியாவில் வாழ்ந்த காலத்துலேருந்து தொழில்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தனக்குன்னு தொழில்களை வளர்த்து வந்திருக்காங்க. அது முக்கியமாக கைவினை தொழில்கள். நம்ம தெரியும், ஆரம்ப கால மனிதன் ஒரு இடத்துல நிலையாக என்ன செஞ்சுருக்க மாட்டான், வாழ்ந்திருக்க மாட்டான். நாடோடி வாழ்க்கை என்ன செஞ்சுருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. வாழ்ந்தாலும் அதை வாழ்க்கையை தனக்கு தேவையான உணவுகளை சேகரிக்காக ஏதாவது ஒரு தொழில் என்ன செஞ்சிருப்பாங்க, செஞ்சு வாழ்ந்துருப்பாங்க. பெரும்பாலும் வேட்டையாடி இருப்பாங்க. வேட்டையாடி விலங்குகளை உண்டிருப்பாங்க, காய்கறிகளை வேட்டையாடி தின்றுருப்பாங்க, தேன் இந்த மாதிரி எடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. கொஞ்சம் நாகரிகம் வளர வளர ஒரே இடத்துல என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, நிலையாக தங்க ஆரம்பித்தாங்க. தங்கும்போது அந்த இடத்துல என்ன, ஒரே இடத்துலனா அந்த ஏரியாவில் என்ன செய்யும், அதாவது ஆற்றோர பகுதியில் இருக்கும், தண்ணி வசதி நிறையா இருக்கும், செழிப்பான மண் வளம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கும்போது அங்கே அந்த நீர் மேலாண்மை இருக்குல்ல, அதாவது செழிப்பான பகுதியில், தண்ணி வசதி உள்ள பகுதியில் நிறையா தாவரங்கள் வளர்கிறத பார்த்துருக்கேன். பார்த்து இவனே செஞ்சுட்டான், அந்த தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கிழங்குகள் மற்ற பழங்கள் இதை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து இவனே தானே என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, தாங்கிட்ட இருக்கக்கூடிய சில விதைகளை வச்சு விவசாயம் பண்ணி விவசாயத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, கைவினை தொழில்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்தியாவில் பாரம்பரியமாக இருக்குன்னா கைவினை பொருட்கள் பாருங்கள் என்னென்ன மாதிரி. அதாவது என்னென்ன வேலைனா, இந்தியாவில் அதாவது கிராமங்களில் விவசாயம் நடந்திருக்கு, அதே நேரத்தில் கைவினை தொழில்களும் நிறையா வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு கிராம மக்களுக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுத்தது கிராம கைவினை தொழில் தான். என்னென்ன தொழில்னா, நெசவு, மரவேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல், தோல் வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல், உலோக வேலை மற்றும் நகைகள் செய்தல், இந்த மாதிரி பாரம்பரிய தொழில்கள் என்ன செய்ய இந்தியாவில் வேலை செஞ்சுருக்காங்க. அது இந்தியாவுக்கு புகழ்பெற்று தரக்கூடிய வேலைகளாக என்ன செஞ்சுருக்கு இருக்குது. கிராமப்புற கைவினைஞர்களால் பானை தயாரிப்பு, நெசவாளர்கள் நெசவு துணி செய்தல், மஸ்லின் துணி நிறையா ரொம்ப ஃபேமஸ் இருந்தது. அடுத்து உலோக வேலை செய்வோர், அடுத்து வீட்டு பயன்பாட்டுக்கான பொருட்களை செய்யக்கூடிய இதெல்லாம் என்ன செய்ய இந்த மாதிரியால் நிறையா இருந்திருக்காங்க. பாத்திரங்களை உற்பத்தி செய்கிறது, சில சிறப்பு வாய்ந்த பொருட்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்காக உற்பத்தி செய்தல், பருத்தி துணிகள், மஸ்லின் துணிகள், கம்பளி, பட்டு மற்றும் உலோகப் பொருட்கள் ஆகியெல்லாம் இதெல்லாம் என்னது இந்திய மக்களால் செய்யப்பட்ட முக்கியமான கைவினை தொழில்களாகும். அது மட்டும் கிடையாது, பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள் சிறந்த தரத்திற்கு இந்தியா பிரபலமானது. பருத்தி பட்டாடைகள் ஃபேமஸ், இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இங்கே செய்யக்கூடிய பருத்தி பட்டாடைகளும் உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கு, புகழ் பெற்றதாக இருக்கா. இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள், தையல்காரர்கள் மற்றும் சாய தொழிலாளர்கள் ஆகியோர்கள் அறிவார்ந்த படைப்பு நிறையா பேர் நினைச்சிருக்காங்க. நிறையா நூல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இங்கே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மஸ்லின் ஆடைகள், அதாவது எப்போ கிமு பொது ஆண்டுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் என்ன செஞ்சுருக்காங்க, மஸ்லின் ஆடைகளை
தயாரிச்சிருக்காங்க. டாக்காவின் மஸ்லின் ஆடைகள், பழமையான எகிப்திய கலையில் உள்ள மம்மிகள், அந்த மஸ்லின் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மஸ்லின் ஆடைகளை கொண்டு எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிக சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த மஸ்லின் துணி எவ்வளோ மீட்டர்? 50 மீட்டர் நீள அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடைக்கவில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கம் செஞ்சிருக்காங்க. நெசவு வேலைகளை மஸ்லின் துணிகள் செய்கிறது, பட்டு துணிகள் செய்கிறது சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்போ பண்டைய காலத்துல என்ன செய்ய நம்ம மக்கள்கிட்ட கைவினை தொழில்கள் மிக சிறப்பாக இருந்திருக்கு. அடுத்து இப்போ இந்தியாவில் கைவினை தொழில்கள், விவசாயம், இந்த மாதிரி தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் என்னது, இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கடைசி ஒரு 200 ஆண்டு, நம்ம இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு 200 ஆண்டுகள் யார் ஆட்சி செஞ்சது? ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க. ஆட்சி செஞ்சாங்க, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்கிறத விட நம்மளை என்ன செஞ்சாங்க? அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அடிமைப்படுத்தி வைக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கைவினை தொழில் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம தயாரிக்கிற கைவினை பொருட்களை குறைஞ்ச ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு என்ன செய்யறது? ஏற்றுமதி பண்ணுறது. நம்ம இந்திய நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை குறைஞ்ச விலைக்கு எடுத்து அவங்க நாட்டுக்கு என்ன செஞ்சது? ஏற்றுமதி பண்ணுறது. ஆனால் அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய மற்ற துணி, இந்த மாதிரி பொருட்களை என்ன செய்ய இந்தியாவில் கொண்டு வந்து விற்கிறது. அப்படி விற்கும்போது நம்ம இந்திய கைவினை தொழில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? நலிவடைய தொடங்கிச்சு. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே தொழில் புரட்சி எங்கே ஏற்பட்டது? இங்கிலாந்தில் தான். தொழில் புரட்சிக்கு தலைமையிடம், தாயகம் எது? இங்கிலாந்து. அப்போ இங்கிலாந்து தொழில் புரட்சி ஏற்பட்டதுனால பருத்தி, பட்டு, இந்த மாதிரி துணி உற்பத்தி ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பருத்தி பொருட்கள்லாம் அங்கே இறக்குமதி ஆச்சு. அது மட்டும் கிடையாது, இங்கிலாந்தில் பருத்தி உற்பத்தி மிக அதிகமாக இருந்ததுனால அவங்க நாட்டில் பூரா ஆடைகளை கொண்டு, மெஷின்களை கொண்டு என்ன செஞ்சாங்க? ஆடைகள் நெஞ்சாங்க. ஆடைகள் நெஞ்சு இந்தியாவில் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? இறக்குமதி பண்ணாங்க. இறக்குமதி பண்ணி அவங்க கொண்டு வந்து விற்ற துணி குறைஞ்சதுனால நம்ம ஆள்கள், நம்ம மக்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை என்ன செய்ய அவங்க பொருட்களோட போட்டியோட முடியல. அப்போ இந்தியாவில் அந்த பட்டு நெசவு உற்பத்தி, மற்ற கைவினை தொழில் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? குறைய ஆரம்பிச்சிச்சு. பூரா வெளிநாட்டிலேருந்து வந்த பொருட்கள் இந்தியாவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? உற்பத்தியாக விற்பனையாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்திய கைவினை தொழில் என்ன செஞ்சிச்சு? வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அது காரணம், ஒரு 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் நம்ம என்ன செஞ்சாங்க? அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்க. இந்திய மக்கள் சுதந்திரமாக தாங்க என்ன செய்ய பொருட்களை உற்பத்தி பண்ண முடியலை. ஆங்கில பொருட்களுக்கு நாம் விலைக்கு வாங்கி பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? அடிமைகளாக வேலை செஞ்சோம். அப்போ இந்திய தொழிலகங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? இந்தியாவில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. பூராமே என்னது? ஆங்கில உற்பத்தி பொருட்கள். இங்கிலாந்து நாட்டில் தயார் பண்ணப்பட்ட பொருட்கள் இந்தியாவில் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சு? இறக்குமதி ஆச்சு. அப்போ இந்தியாவில் என்ன செஞ்சிச்சு? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஆங்கில பொருட்களோட என்ன செய்ய முடியல? போட்டியோட முடியலை. அதனால் அதுக்கு முன்னாடி உலக அளவில் இந்திய உற்பத்தி பொருட்கள் பெருமையாக பேசப்பட்டது. எல்லா நாடுகளும் இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களை, வாசனை திரவியங்கள், பட்டு, நெசவு, இந்த மாதிரி பொருட்களை இந்தியாவில் வாங்கி கொண்டு போனாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்ம அடிமைப்படுத்தினதுக்கப்புறம் ஆங்கிலேய பொருட்கள் நம்ம இந்தியாவில் விற்பனையாச்சு. நம்ம நாட்டில் தயார் பண்ண பொருட்கள் உற்பத்தியும் குறைஞ்சி வச்சு நம்மளால் என்ன செய்ய வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல அனுப்ப முடியலை. அப்போ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஆங்கில பொருட்களோட என்ன செய்ய முடியல? போட்டியோட முடியலை. அது மட்டும் கிடையாது, ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தினதுக்கப்புறம் ஆங்கிலேய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தேகத்தை என்ன செஞ்சாங்க? நம்ம இந்தியாவை பார்த்தாங்க. அப்போ அதனால் என்னது? நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம், நம்ம இந்திய மக்களுடைய வளம், செழிப்பு குறைய ஆரம்பிச்சு. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு என்ன செய்ய? நம்ம இந்தியாவில் நிறைய வருமானம் வந்துச்சு. அவங்க நாடு என்ன செஞ்சு? செழிப்படைஞ்சி. நம்ம நாடு மிகவும் பின்தங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்தியாவில் இந்த தொழிலை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிச்சிச்சு. ரைட். நாளைக்கு வந்து என்னது? நவீன தொழிலக தொடக்கத்தை அடுத்த வாரம் என்ன செய்வோம்? பார்ப்போம். இந்த வாரத்தை என்ன செய்யணும்? நம்ம இந்தியாவில் கைவினை பொருட்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, அடுத்து ஆங்கிலேயர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய கைவினை பொருட்கள் எப்படி மோசமாச்சு, இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிச்சிச்சு, அதை என்ன செஞ்சுருக்கோம்? இந்த வாரத்தில் பார்த்துருக்கோம். இந்திய தொழில்கள் என்ன செஞ்சிச்சு? நலிவடைஞ்சு இந்தியா ஒரு ஏழ்மை நாடாக மாறக்கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு? ஆங்கிலேயரால் ஏற்பட்டது. இது என்ன செய்யும்? இந்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன செய்யுங்க? வீட்டில் நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இந்த செல்லை வந்து பெரும்பாலும் பெற்றோர் கையில் வச்சுருக்கீங்க. அதை என்ன செய்யுங்க? கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்க்க சொல்லுங்கள்.
நோட்டுகளில் இந்த படித்த விஷயங்களை நோட்டில் எழுதாங்க. என்ன செய்யுங்க, நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை நாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு நாங்கள் படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியலை. அதனால் நாங்கள் என்ன செய்ய சில ஐடியாக்களை சொல்ல முடியும். நீங்கள் பெற்றோர் என்ன செஞ்சுக்குங்க, கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இதுதான் அடுத்த வாரம் தொடர்ச்சி என்ன செய்வோம், நம்ம நவீன தொழில்நுட்ப தொடக்கம் எப்படின்னு அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நன்றி.